மகாத்மா காந்தி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் நட்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் தென்னாப்பிரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் மகாத்மா காந்தியை விசாரித்து கோப்புகளில் கையெழுத்து போடச் சொன்னார்கள். தென் ஆப்பிரிக்காவில் கையெழுத்தானது ஆங்கிலம் அல்லது தமிழ் அல்லது அங்குள்ள வட்டார மொழிகளில்தான் போட வேண்டும். அதனால் மகாத்மா காந்தி தமிழில் கையொப்பமிட தீர்மானித்தார். அப்போது நீதிமன்ற அலுவலர் காந்தியின் பெயரை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என எழுதி கொடுத்தார். மகாத்மா காந்தி தன் பெயரை பார்த்து ஒவ்வொன்றாக எழுதி கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த நீதிபதி, எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கடுமையாக சாடினான். திடீரென அங்கு இருந்த இரட்டைமலை சீனிவாசன், நீங்கள் உங்கள் பெயரை முழுவதுமாக எழுதாமல் சுருக்கமாக எம் காந்தி என்று எழுதுங்கள் என அவருக்கு கையொப்பமிட கற்றுக் கொடுத்தார். இதன் காரணமாக மகாத்மா காந்தியடிகள் கடைசி வரையிலும் தன் கையெழுத்தை தமிழில்தான் மோ காந்தி என போட்டார். நீதிமன்றத்தில் ஆரம்பித்த காந்தி மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் நட்பு இந்தியாவில் பல சுதந்திர போராட்டத்தில் இணைந்தே வெற்றி கண்டனர். மேலும் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.